ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ரெசிபி பார்த்திங்கன்னா ரொம்ப அட்டகாசமான முட்டை தொக்கு தான் பார்க்க போகிறோம். இது சாப்பாடில் ஊற்றி சாப்பிடும்போது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இந்த மசாலாவை சப்பாத்தி கூட தோசை கூட தொட்டு சாப்பிடும்போது அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். வாங்க எப்படி செய்யலாம்னு சொல்லிட்டு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம ஜமி குக்கிங் சேனலை மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இங்கே பார்த்தீங்கன்னா முட்டை தொக்குக்கு தேவையான எல்லா பொருட்களும் எடுத்து ரெடியாக வச்சாச்சு. இப்போ எப்படி செய்யலாம்னு சொல்லிட்டு பார்க்கலாம். முதல்ல முட்டை வேக வைக்கணும். முட்டை வேக வைக்கும்போது கொஞ்சோண்டு கல்லுப்பு சேர்த்து முட்டையை வேக வச்சுக்கோங்க. அடுத்து பார்த்திங்கன்னா தொக்கு செய்கிறதுக்கு மசாலா அரைக்கணும். ஒரு பேன் எடுத்து அதில் நான் இங்கே கடலெண்ணெய் சேர்த்துருக்கேன். கடலெண்ணெய் நல்லா சூடான உடனே கொஞ்சோண்டு சோம்பு சேர்த்துக்கிறேன். சோம்பு நல்லா பொரிஞ்சிருச்சு. அடுத்து உரிச்சி வச்சுருக்க பூண்டு இங்கே சேர்த்துக்கிறேன். சேர்த்து அதுவுமே எண்ணெயில் நல்லா வதக்கிக்கணும். அடுத்து வெங்காயம் சேர்த்துக்கணும். இங்கே பார்த்தீங்கன்னா நான் ஒரு 15 சின்ன வெங்காயத்தை உரிச்சு வச்சுருக்கேன். அது இதில் சேர்த்துக்கிறேன். சேர்த்து இந்த எண்ணெயிலே நல்லா வதக்கிக்கணும். இது கூட கொஞ்சோண்டு கருவேப்பிலையும் சேர்த்துக்கணும். வெங்காயம் பார்த்திங்கன்னா ஓரளவுக்கு நல்லா வதக்கியாச்சு. நான் இங்கே 2 மீடியம் சைஸ் அளவுக்கு தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கேன். அது சேர்த்துக்கிறேன். சேர்த்து அதுவுமே நல்லா எண்ணெயிலே வதக்கிக்கணும். தக்காளி வதக்கிட்டு இருக்கும்போதே இதுக்கு தேவையான அளவுக்கு மசாலாலாம் சேர்த்துக்கலாம். 1 ஸ்பூன் மிளகாத்தூள், 1/4 ஸ்பூன் மஞ்சள் தூள், 1/4 ஸ்பூன் கரம் மசாலா, 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு குழம்பு மிளகாத்தூள், அப்புறம் தேவையான அளவுக்கு உப்பு. இது எல்லாமே சேர்த்து இந்த தக்காளி கூடையே நல்லா வதக்கிக்கணும். நான் 5 முந்திரியும் 2 காஞ்ச மிளகாவும் எடுத்து வச்சுருக்கேன். அது இது கூட சேர்த்துக்கணும். சேர்த்து அதுவுமே நல்லா வதக்கிக்கணும். நம்ம முந்திரி சேர்க்கும்போது அந்த தொக்கு சாப்பிட்றதுக்கு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ இதை கூட முந்திரி சேர்க்கும்போது ரொம்ப அதிகமாக சேர்த்துக்க வேண்டாம். இப்போ 4-5 முந்திரி சேர்த்துட்டா மட்டும் போதும். ஏன்னா அந்த டேஸ்ட் எடுத்து கொடுக்குறதுக்காக தான் நான் இந்த முந்திரி இதை சேர்த்துக்கிறேன். இப்போ இதில் துருவி வச்சுருக்க தேங்காவை சேர்த்துக்கலாம். சேர்த்து அதுவுமே அந்த மசாலா கூட நல்லா வதக்கிக்கலாம். இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா நான் எண்ணெய் கம்மியாக ஊற்றி தான் இந்த மசாலா செஞ்சுருக்கேன். ஏன்னா அடுத்து நம்ம தாளிக்கும் போது எண்ணெய் சேர்த்துப்போம். எண்ணெய் கொஞ்சம் கம்மியாக ஊற்றி இந்த மசாலா வதக்கினாவே போதும். இப்போ எல்லாம் நல்லா வதக்கியாச்சு. இப்போ நல்லா வதக்கியாச்சு. இந்த ஆறின பிறகு மிக்ஸி ஜாரில் போட்டு அரைச்சி எடுத்துக்கலாம். அரைக்கும் போது ரொம்ப நைஸாக அரைக்க வேண்டாம். கொஞ்சம் குறகுறப்பாக அரைச்சா போதும். இப்போ இந்த மசாலாவும் நல்லா ஆறிடுச்சு. நம்ம மிக்ஸி ஜாரில் போட்டு அரைச்சி எடுத்துக்கலாம். அடுத்து தொக்கு செய்கிறதுக்கு ஒரு பாத்திரத்தில் தேவையான அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கலாம். எண்ணெய் சூடான உடனே கடுகு சேர்த்துக்கலாம். கடுகு நல்லா புரிஞ்சு வந்த பிறகு கருவேப்பிலையை சேர்த்துக்கலாம். இப்போ கருவேப்பிலையும் நல்லா பொரிஞ்சு வந்த பிறகு அரைச்சி வச்சுருக்க பேஸ்ட்டு இப்போ இதில் சேர்த்துக்கலாம். ஆல்ரெடி இந்த மசாலாலாம் வதக்கி தான் அரைச்சிருக்கோம். அதனால் ரொம்ப வதக்கணும்னு அவசியம் இல்லை. காரத்துக்கு ஏற்ற மாதிரி மிளகுத்தூள் சேர்த்துக்கலாம். அப்புறம் ஜீரகம் பார்த்திங்கன்னா இங்கே வறுத்து பொடி பண்ணி வச்சுருக்கேன். அது சேர்த்துக்கிறேன். இப்போ எல்லாமே நல்லா மிக்ஸ் பண்ணி விடணும். மிக்ஸ் பண்ண பிறகு ஒரு 5 நிமிஷம் அப்படியே ஸ்டவ்வை சிம்லேயே வச்சு விட்டுறணும். இப்படி வைக்கும்போது பார்த்திங்கன்னா இதில் இருக்க எண்ணெயெல்லாம் நல்லா பிரிஞ்சு மேலே வந்திருக்கு. இப்போ இது கூட நம்ம வேக வச்சுருக்க முட்டையை சேர்த்துக்கலாம். இப்போ இந்த மசாலாவும் முட்டையும் நல்லா மிக்ஸ் ஆகிற அளவுக்கு கலந்து விட்டுக்கலாம். கடைசியாக இதில் கொத்தமல்லியை தூவி ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடலாம். ரொம்ப அட்டகாசமான டேஸ்டியான முட்டை தொக்கு எப்படி செய்யலாம்னு சொல்லிட்டு பார்த்தீங்க. நீங்களும் இந்த வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சதுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.